பாகிஸ்தான் என்ற ஒரு போராளி குழு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக இஸ்லாமிய தலைமையிலான கடுமையான ஒரு ஆட்சி முறையை, அதாவது ஷரியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்ட திட்டத்தின் முறையிலான ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவ பள்ளியில் 144 பேர் பட்ட அந்த ஸ்கூலில் இதற்கும் தெஹ்ரீகே தாலிபானுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் கூட அன்று பேசப்பட்டது. இந்த நிலையில் அக்டோபர் 7 நடந்த இந்த சம்பவத்தை இன்று வெள்ளிக்கிழமை ராய்ட்டர்ஸ் முகாம் அது உறுதி செய்திருக்கிறது. அதன் தளத்தில் வெளியான செய்தியில் 7 அன்று அக்டோபர் மாதம் ஒரக்சாய் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாகவும் கூட ராய்ட்டர்ஸ் டெய்லி ஃப்ரீபிங் செய்தி மடல் செய்தியை உறுதிப்படுத்தியது. இந்த நடவடிக்கையின் போது நம்பகமான உளவுத்துறையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் தேடுதல் வேட்டை மற்றும் தீவிர கண்காணிப்பில் இந்த தீவிர துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் பயங்கரவாத சம்பவத்தில் அதில் ஈடுபட்ட 30 இந்திய ஆதரவுடைய கவாரிஜ் போராளிகள் அனைவரும் நரகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று பாகிஸ்தான் இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கின்றது.